வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருடன் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் டிவியில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் அசலம் ஜரிகிண்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன். இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஜேர்னரில் எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு அமாவாசையும் ஒரு உயிர் பலி ஒரு ஊருக்குள்ள நடக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் அந்த கதை நகருது. ஆக்சுவலா அந்த ஊருக்குள்ள டாக்டரா சர்வீஸ் பண்றதுக்காக ஸ்ரீகாந்த் வந்திருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியா லைஃப் போயிட்டே இருக்கும். அந்த டைம்ல தான் அந்த ஊருக்குள்ள வந்து இந்த உயிர் பலி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு மர்ம மனிதன். அதாவது யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டான். டைரக்டா அந்த ஊருக்குள்ள வந்து யாரையாவது போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இந்த மர்ம மனிதன் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஹீரோயினை குறி வைக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலேயே அந்த மர்ம மனிதன் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மர்ம மனிதனோட கேரக்டர் டிசைன். ஆக்சுவலா அவனோட அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதே ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. அதாவது எதனால அவன் இந்த மாதிரி மாறினா அண்ட் அவன் பண்ணக்கூடிய செயல்கள் அப்படின்றது இந்த படத்துல ஒரு பரபரப்பை உண்டாக்கும். அவன் வரக்கூடிய போர்ஷன்ஸை தவிர இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் போற மாதிரி இருக்கும். பட் அவன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது இந்த படத்துல உண்டாகும். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த அடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுமே நல்லதா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷனை காட்டுவார். ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் வைஸ் அப்படின்றதுமே லெஸ் தென் 2 hours தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த படத்தோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத இடங்கள்ல சாங்ஸாக வச்சு தள்ளியிருப்பாங்க. ஸோ அது படத்தோட வேகத்தை பயங்கரமாக தடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்கும். அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய மக்களோட பிஹேவியராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மர்ம மனிதன் அண்ட் அவன் பண்ணக்கூடிய செயல்கள் அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்ற அந்த போர்ஷன் அப்படின்றது இந்த படத்தில் ஒரு வாட்சபிளான ஒரு போர்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.